சித்து வாய் தான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு கேள்வியாங்க. ஏங்க அவன் யார் என்னை திட்டுறதுக்கு? நான் நேத்திக்கு வந்தவன். Mizaj, the ultimate destination for men's wedding suits. டார்லிங் 10 கோடி தீபாவளி பரிசு மழையின் அப்ளையன்சஸ் திருவிழா மாதம் ரூபாய் 665 முதல். அன்புடன் டார்லிங். சித்து ஒர்க் பண்ணாத சேனலே கிடையாது, தெரியும்ல. எல்லா டிவிலையும் ஒர்க் பண்ணிட்டான், டிஸ்கவரியை தவிர எல்லா டிவிலையும் ஒர்க் பண்ணிட்டான். ஏன் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான்னு பார்த்தா வாய் தான், வேற ஒன்றும் இல்லை. அவனால் ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது. சித்து ஃபர்ஸ்ட் கலாச்சிருவான், அதுக்கப்புறம் தான் அவன் சென்டிமெண்ட். அவன் கழுத்திலே கால் வச்சிங்கன்னா கூட அவன் தொடர்ந்து ப்ராங்க் பண்ணுவான். சித்துக்கு அது செட் ஆகலையோன்னு எனக்கு தோணுச்சு. இது ஒரு கேள்வியாங்க. ஏங்க அவன் யார் என்னை திட்டுறதுக்கு? நான் நேத்திக்கு வந்தவன். நான் டீ குடிக்க கூட கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு கிரிஞ்சா தெரியல. 5 பேரா இருந்தப்ப 10 பேரா இருந்தப்ப நிறைய நேரங்கள்ல 3 வேளை சாப்பிட முடியாது, அதுதான் உண்மை. ஒரு வேளை சாப்பிட்டாலும் பரோட்டா சிக்கனு இது அப்படிதான் சாப்பிடுவோம். ஆனா அதே நேரத்துல இன்னொரு வேளை சாப்பாடு இல்லைன்றத சொல்லாம புரிஞ்சுக்கிட்டு டீ கடைக்கு போலான்னு சொல்ற பசங்க இருந்தாங்க. அந்த வகையில தான் டீங்கிறது ஒரு எமோஷன். என்னை ஒரு குரூப்ல 255 பேர் இருக்கு குரூப்ல, என்னை தூக்கி போட்டு 255 பேர் என்னை திட்டிருக்காங்க. கார்ல ஏத்துவாங்க, அடிப்பாங்க, ஏத்துவாங்க. அவ்வளவு அடி வாங்குவான். ஒரு நாள் கூட உண்மையான டேட்டா வந்ததே இல்லையே. நம்மளோட நெட்வொர்க்கை கூகுள்ல பார்த்ததை விட சவுக்கு சக்கரை சொல்லி கேட்டவங்க தான் ரொம்ப அதிகம். நாங்களே இன்னும் முழுசா ஒரு ஆடிட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கல. மற்றபடி நமக்கு அதனால பிரச்சனைகள் வந்தது இல்லை. இப்போ நிறைய கொடிகள்லாம் பார்த்துட்டே வராங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல கொடிகள்லாம் ரொம்ப பேசப்படுது. நேரா வாங்க, அவரை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு ப்ரிப்பேர் ஆகும்? நம்ம தான் காலகாலமா எல்லா பேர்கிட்டையும் சண்டை போட்டுருக்கவே. 35-40 ரூபா இருந்தா போதும் அப்படின்னு தலைவரே நினைக்கும் போது 1,10,10,000 சம்பளம் நிர்ணயம் பண்றாரு. இல்ல ரஜினி, உன்னோட வேல்யூ இப்ப வெளில பெருசு, ரொம்ப பெருசு, அதை கம்மி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் பஞ்சார் நேச்சரல் சார். முத்துராமன் சார் எடுக்கக்கூடிய ஒரு படத்துல ஒரு ஸ்டண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப தலைவர் மேல தீப்பந்தத்தை அடிக்கிற மாதிரி ஸ்டண்ட். இந்த ஷாட்டை பார்த்தோன்னே கட் அப்படின்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா கேபி சார் கட் சொல்லிட்டாரு. தீப்பந்தம் மேல பட்ட என்ன வருது அப்படி? எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ரஜினி வேணும், எனக்கு ரஜினி முக்கியம் அப்படின்னு. எனக்கு இப்போ சொல்றப்ப கூட கண்ணுங்க தான். எப்படின்னா வாழ்க்கை போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, சிறப்பாக போயிட்டு இருக்கு. இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க நம்மளோட புது ஆஃபீஸ். சூப்பர். இன்னும் இதனுடைய முழு வீச்சு வேலைகள் இன்னும் முடியல. கூகுளில் உங்கள் பேர் டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு நெட்வொர்க் என்ன அப்படி தான் போடுறாங்க. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே. ஆனால் அதில் ஒரு நாள் கூட உண்மையான டேட்டா வந்ததே இல்லையே. நம்மளோட நெட்வொர்க்கை கூகுளில் பார்த்ததை விட சவுக்கு சக்கரை சொல்லி கேட்டவங்க தான் ரொம்ப அதிகம். அதனால நம்மளோட நெட்வொர்க் என்னன்னு உண்மையிலே எனக்கும் இன்னைக்கும் தெரியல. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது, பசங்களோட ஆசையெல்லாம் நிறைவேறுது. இங்கேருந்து ஒரு 30-40 பேர் இன்றைக்கி தமிழ் சினிமாக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் நடக்க பை ப்ராடக்டாக ஆக்சுவலாக இது உண்மையிலே நம்ம எதுக்கு வந்தோமோ அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பை ப்ராடக்ட் இதனால் நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள். அப்படி தான் கம்பெனியோடைய வேல்யூவேஷன். ஸோ நெட்வொர்க்கை உண்மையிலே நாங்களே இன்னும் முழுசாக ஒரு ஆடிட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கல, பட் செட் பண்ணி சீக்கிரம் கூட சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு யூடியூப் சென்சேஷனாக அந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2019, 18 to 19 அந்த டைம் தான். 15லேருந்து இயங்குறோம், 15 to 17 ஸ்மைல் சேட்டை, 17லேருந்து 19 வந்து கரெக்டாக நம்மளோட க்ரோத், யூடியூபர்ஸுடைய க்ரோத். அதில் யூடியூப்ல இப்படி ஒரு கண்டென்ட்ஸ்லாம் பண்ணலாம். என்ன ஸ்டேட்டாக பேசுகிறாங்க, அரசியல்வாதிகளை ஸ்டேட்டாக திட்டுறாங்க, பொலிட்டீஷியன்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்லை சமூகத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தாலோ அதை எப்பவுமே ஸ்மைல் சேட்டையாக இருக்கும்போது சுட்டி காட்டினது தவறுனது இல்லவே இல்லை, அதை எப்பவுமே மேற்கோள் காட்டியிருக்கீங்க. அப்போ சமூகத்தில் இயங்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கா? நீங்கள் வேறு ஃபோன் கால்லாம் வந்து என்ன அப்போதுலேருந்தே உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துருக்கோம் நிறைய. இதில் என்னன்னா ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, நான் வந்து உள்ளே வந்து இருந்து ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடிலேருந்து ஃபோன் வாங்கின டைம்லேருந்து என்கிட்ட ஒரே ஃபோன் நம்பர் தான். ஸோ அதனால எனக்கு அப்பையிலேருந்து அந்த பங்காளிகள்லாம் இப்போ வரலையும் பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி திட்ட வந்து அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஃப்ரெண்டானவங்க இருக்காங்க. என்னை ஒரு குரூப்பில் 256 பேர், அவங்க 55 பேர் இருக்க குரூப்பில் என்னை தூக்கி போட்டு 255 பேர் என்னை திட்டிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த குரூப்பில் இப்போ வரலையும் நான் இருக்கேன். அவங்க மற்ற விஷயங்கள்லாம் பேசிப்பாங்க அந்த குரூப்பில். அப்போ வந்து என்னென்னா நமக்கு பயமும் கிடையாது, இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் அப்படி தான், இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம பண்ணதுக்கான எதிர்வினை அது, அவ்வளோதான். அவங்க மேலே நம்ம கோவப்படுறதுக்கு அதுவும் கிடையாது. என்னன்னா அந்த இம்பாக்ட் ரொம்ப பெருசு தான். நான் வந்து பொலிட்டிக்கல் செட்டேட் பண்ணணும்னு நினச்சேன், ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸை வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதனுடைய இம்பாக்ட் வந்து நம்ம பசங்களுக்கு அவங்க நடிக்க போகிற இடங்கள்ல, அவங்க வாய்ப்பு தேடி போகிற இடங்கள்ல, டைரக்ட் பண்ணணும்னு அங்கே போய் அந்த இம்பாக்ட் இருக்கப்போ என்னால் அதை ஓகே. ஏன்னா அவங்கெல்லாம் இதை நம்பி வரல, அவங்க பொலிட்டிக்கல் செட்டேட் பண்ணணும், பொலிட்டிக்கல் வியூ சொல்லணும்னு வரல. ஆனால் அவங்களாம் நமக்காக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு பாவத்துக்காக அவங்க போகிற இடத்துலலாம் இந்த இம்பாக்டை ஃபேஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் உண்மையிலே அது ஒரு சுயநல டிசிஷன் தான். இதுக்கு மேலே நம்ம பொலிட்டிக்கல் செட்டேட் பண்ண வேணான்னு நான் எடுத்த டிசிஷன். ஒரு வீடியோவில் சித்து அண்ணா சொல்லியிருப்பார்,
ரியோ சித்து இவங்க 2 பேருமே வல்லூர் கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய டீ கடையில் தான் எப்போவுமே ஹேங் அவுட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இருந்திருப்பீங்க. எனக்கும் ரியோவுக்குமான பழக்கம் அவங்க ரியோவுக்கும் சித்து டைமில் இருந்து இல்லை. எனக்கும் சித்துவுக்குமான பழக்கம் இருக்குது. எங்களோட டீ கடை வந்து நான் இது நுங்கம்பாக்கம் கிடையாது, பாரிஸ் கார்னர். ஆமாம், பாரிஸ் கார்னரில் கல்யாண பிரியாணி கடை. அந்த கல்யாண பிரியாணி பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடை தான் நமக்கும் சித்துவுக்கு மாட்டுது. நானும் சித்து, அப்போ வினோத்னு ஒரு ஷோ ப்ரொடியூசர். ஸோ ஃபஸ்ட்டு சித்து எனக்கு அறிமுகம் ஆகிறப்பயே வினோத் நானும் நம்ம டீமுக்காக சத்தியம் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம டீம்லேயே இருந்தோம். அப்போ தான் சித்து எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அதுக்கப்புறம் சித்து கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிட்டான். அப்போ வந்து அவன் G7 ஒரு சேனல், அப்போ அதில் தான் ஒர்க் பண்ணுறான். சித்து ஒர்க் பண்ணாத சேனலே கிடையாது. நீ இல்லை, எல்லா டிவிலையும் ஒர்க் பண்ணிட்டான். டிஸ்கவரியை தவிர எல்லா டிவிலையும் ஒர்க் பண்ணிட்டான். ஸோ அப்போ வந்து எல்லா சேனல்ஸ்லையும் சுற்றுவான். இந்த மாதம் இங்கே, அடுத்த மாதம் அங்கே, அடுத்த மாதம் அங்கே, அடுத்த ஏன் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான்னு பார்த்தா வாய் தான், வேற ஒன்றும். அவனால் ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஸோ அப்போ தான் நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறப்ப அவனை வச்சு பெருசாக பண்ணலாம். எல்லா சேனலுக்கும் சித்து போயிட்டு இருந்தார், எல்லா சேனல்லையும் வேலை செஞ்சார். அது மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் என்னதான் தேடினாலும் புஷ் பண்ணுறதுக்கு பணம் வந்து ஒரு பெரிய கீயாக இருக்கும். எங்கே போனாலும் இந்த டீ உங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கும். நான் டீ குடிக்க கூட கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி கிரிஞ்சா தெரியும். ஏன்னா அது வச்சு நம்ம ஒன்றும் தேசத்துக்காக போராடல. நம்மளுக்கு ஓனாக பணம் சம்பாதிக்கணும், பேர் வாங்கணும், புகழ் எடுக்கணும். இதுக்காக தான் நம்ம டீ கூட கஷ்டப்பட்டுருக்கோம். என்னன்னா இந்த டீம் 5 பேராக இருந்தப்பன்னு சொல்லுவேன்ல, 5 பேராக இருந்தப்போ 10 பேராக இருந்தப்ப நிறைய நேரங்களில் 3 வேளை சாப்பிட முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு வேளை சாப்பிட்டாலும் அப்படி ராஜபோகமாக சாப்பிடணும்னு நினைப்போம். பரோட்டா, சிக்கனு, இது அப்படி தான் சாப்பிடுவோம். ஸோ ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வேளை சாப்பாடு இல்லைன்றதை சொல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு டீ கடைக்கு போகலான்னு சொல்கிற பசங்க இருந்தாங்க. அது வந்து ஒரு பிளஸிங். இல்லைன்னு நமக்கு நம்ம காசு இல்லை, அண்ணன்ட்ட போய் சாப்பாடுன்னு கேட்டால் வருத்தப்படுவார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் டீ குடிக்க போகலாமான்னு கேட்குறோம். அந்த வகையில் தான் டீங்கிறது ஒரு எமோஷன். அதை நானும் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன நினைப்பேன், இவங்களுக்கு 3 வேளையும் பிரியாணி போடுற நாள் வரணும், அதுக்கு வேலை செய்யணும்னு நினைப்பேன். ஏன்னா அவன் நம்மள்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லாதப்ப அதோட பவர் ரொம்ப அதிகம். சொல்கிற வேலையை விட சொல்லாத வேலையினுடைய பவர் ரொம்ப அதிகம். புரிஞ்சுக்கிறது அது ரொம்ப அதிகம். ஸோ அதனால எனக்கு அப்படி இருக்குன்னு நினச்சேன். ஒரு கட்டத்தில் அதனால தான் பிளாக் ஷீப் வளர ஆரம்பிக்கிறப்ப ஒரு 50 பேர் ஆனோன்னா நாங்கள் எடுத்த முதல் முடிவு ஆஃபீஸில் 3 வேளையும் சாப்பாடு போடுவோம் அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் அதுதான். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறது நம்ம பேசுவாங்களே வீட்டில் 5 பேரில் ஒரே மாதிரியாப்பா இருக்குது அப்படின்னு. அதில் இவ்வளோ பெரிய டீம், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் மனசாக நான்ல பண்ணணும்னு நினச்சேன், என்னென்ன இவங்களுக்கு கொடுத்துட்டேன், அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்திருக்கும். அப்படி கோச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் உண்டா? கோச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிறதா அது கண்டிப்பாக நடக்கும். சேர்ந்து இத்தனை பேர் இருக்கப்ப ஒரு புருஷன் ஒரு 2 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. ஒரு 200 பேர் ஒரு இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், கேரி ஃபார்வர்ட் பண்ணாத. எவ்வளோ நாள் சண்டை போடு. இன்னைக்கு இப்போ தினேஷ் கேட்குற கேள்வி எனக்கு பிடிக்கலையா, இதை கேள்வியாங்க ஏங்க அப்படின்னு நானும் சண்டை போடலாம். நான் சொல்கிற பதில் உங்களுக்கு பிடிக்கலையா, ஐயோ உன்னே போய் கெஸ்ட்டுன்னு எடுத்தேன், நீங்கள் சண்டை போடலாம். ஆனால் இது நாளைக்கு இன்னொரு இடத்துல நம்ம சந்திக்கிறோம்னா அது இருக்கக்கூடாது. இன்றைக்கி அதை ஒரு முடிவுக்கு வந்துடணும். நீங்களும் நானும் அதை பேசி ஆமாங்க தப்பு தாங்க, நான் கொஞ்சம் நல்லா பதில் சொல்லியிருக்கலாம், நம்ம மறுபடியும் முதல்ல இருந்துப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். இல்லைங்க எனக்கு இவ்வளோ தாங்க எனக்கு வரும், நான் போகிறேங்க, ஏதோ ஒரு முடிவுக்கு வரோம்ல, அது ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன். ஒரு சண்டைங்கிறத வெறும் ஒரு வார்த்தையை யோசிக்காமல் அதனுடைய நோக்கத்தை யோசிக்கிறது. ஒருத்தன் என்னை திட்டான், அவன் திட்டுறதுனுடைய நோக்கம். நான் வார்த்தையை யோசித்தேன்னா அவன் யார் என்னை திட்டுறதுக்கு, நான் நேற்றுக்கு வந்தேன் அப்படின்னு நமக்கு தோணும். நோக்கத்தை யோசிச்சோன்னா ஓகே, அவனுக்கு இந்த கண்டென்ட் நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம், அவன் நினச்ச மாதிரி இதை பண்ண முடியல, அதனால திட்டிருக்கானா, அதை புரிஞ்சுக்கிட்டா அதை சரி பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் பேசிக்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீமுக்குள்ளே அது இயல்புலேயே அவங்க எல்லாரோட இயல்பும் அப்படி இருந்துச்சு. அதனால நம்ம வளர்றது சின்ன கொஞ்சம் இதுலேருந்து தான் உங்கள் லைஃப்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் பழக்கமாக இருந்து ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இங்கேருந்து வந்திருக்கும். ஆனால் ஆரம்பிக்கும் போது எதை நம்பி வந்திருக்க மாட்டீங்க, யாரும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. அங்கே ஆரம்பித்து இப்போ சூப்பர் ஸ்டார் வரைக்கும் விக்னேஷ்காந்த், ரஜினிகாந்த் சாரோட இணைஞ்ச அளவுக்கு வந்திருக்கு வளர்ச்சி. ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு ஒருத்தர் பயணத்தில் இருப்பார்ல, அவர் யார்? இல்லை, டீம் தான், மொத்தமாக டீம். பிளாக் ஷீப் வந்து என்றைக்குமே தனிநபர்னுடைய வளர்ச்சி இல்லை. இது ஒரு பிராண்டினுடைய வளர்ச்சி. அந்த பிராண்டை வளர்த்தது டீம். அந்த பிராண்ட் இவ்வளோ பேரை வளர்த்துச்சுன்னு சொல்கிறத விட இவ்வளோ பேர் சேர்ந்து அந்த பிராண்டை வளர்த்தாங்கன்றது தான் உண்மை. அதை மறுக்கவும் முடியாது, அதில் பொய்யா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ டே 1லேருந்து முதல்ல 5 பேர் இருந்த டீம்லேருந்து அரவிந்த் அண்ணன், அவர் தான் முதல்ல நமக்கு ஒரு காட்ஃபாதர் ஃபிகர். என்றைக்குனாலும் எதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கீழே போனாலும், ஒன்றுமே இல்லைடா தம்பி, நீ இதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒருத்தர் வேணும்ல, அது வந்து அரவிந்த் அண்ணன்.
பட் எல்லாருமே பசங்க எல்லாருமே சேர்ந்து 5 பேர்லேருந்து 7 ஆகி 10 ஆகி 25 ஆகி 100 ஆகி 200 பேர் 250 பேர் ஆகிறவர்களையும் அந்த கடைசியாக வந்து வேலைக்கு சேர்றவங்க கூட இந்த பிராண்ட் நல்லா இருக்கணும்னு நினச்சி வேலை செஞ்சால் தான் அது நடக்கும். ஃபியூச்சரே யூடியூப் தான் அப்படின்னு ஒரு கட்டம் ஆரம்பிக்கிறது அந்த டைமில் தான் நீங்கள் எல்லாரும் என்ட்ரு ஆகுறீங்க. புச்சட்னியாக இருக்கட்டும், நீங்கள் நம்ம மெட்ராஸ் மீட்டர்ஸ் எல்லாருமே அப்போ தான் என்ட்ரு ஆனாங்க. இது என்னென்னவோ பண்ணுறாங்க, நம்மளை ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் இருந்தது. அதில் இப்போ வரைக்கும் எனக்கு மனசில் இருக்கக்கூடிய பல கண்டென்ட் இருந்தாலும் கார்த்திக் ப்ரோ வந்து பிச்சைக்காரன் வேடம் போட்டுக்கிட்டு நுங்கம்பாக்கம் பிரிட்ஜு கீழே நின்று திட்டுவார், ஒன் வேலை ஏன் வந்த அப்படின்னு சொல்லி அவர் பண்ண அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சேலஞ்சஸ் என்னன்னு, இந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியனாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக்கில் இறங்கி சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என்ன? சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ணோம். கார்த்தி சிலது பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக அந்த கார்த்தி பண்ண சேட்டையின் கார்த்தி இருக்குல்ல, அது வந்து சித்து சேட்டையன் சித்து தான் அதோட ஐடியா. ஃபஸ்ட்டு சித்து வச்சு தான் ஆரம்பித்தோம். ஆனால் கார்த்திகிட்ட இருக்க ஒரு ஃப்ளேவர் சித்துகிட்ட இருக்காது, சித்துகிட்ட இருக்க ஒரு ஃப்ளேவர் கார்த்திகிட்ட இருக்காது. என்னென்னா கார்த்தியால் அதை சீரியஸாக சென்டிமெண்ட்லாம் எமோஷனலாக அணுக முடியும். சித்து ஃபஸ்ட்டு கலாச்சிருவான், அதுக்கப்புறம் தான் சென்டிமெண்ட்டு எல்லாம் அணுகுவான். அதை அப்படி போகும்போது எடுத்தோடனே சித்துக்கு அது செட் ஆகலையோன்னு எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு அவனை வச்சு ஒரு ரோட்டில் இருக்க ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற ஆரம்பித்தோம். அப்படி தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே ஆரம்பித்தோம். அப்புறமா தான் சரி ஓகே அது சித்துக்கு அதை விட பெஸ்ட்டு ப்ராங்காக இருக்குன்றதுனால ப்ராங்க் அவன் பண்ணட்டும்னு சொல்லிட்டு கார்த்திக்கு இந்த சேட்டைன்னு அது பண்ணோம். அந்த தைரியம் வந்து கார்த்தியோடது. அந்த வீடியோலையே காரில் அவனை ஏற்றுவாங்க, அவன் அப்படியே நிற்பான், அப்படியே இப்படி பிடிச்சிக்கிட்டே நான் நகர்வானே தவிர பயந்து நகர மாட்டான். ஸோ அது வந்து அதை பண்ணுற சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்களோட கட்ஸ் தான். ப்ராங்க்லேயுமே சித்து அவ்வளோ அடி வாங்குவான். அவன் கழுத்திலே கால் வச்சிங்கன்னா கூட அவன் தொடர்ந்து ப்ராங்க் பண்ணுவான். அது வேற எத்தனை ப்ராங்க்ஸ்டர்ஸ்க்கு அப்படி வரும்னு தெரியல. அது அவனுக்கு பிளட்லேயே அப்படி இருக்குது. அதனால அவன் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுறான். அவங்களோட தைரியம் தான். மற்றபடி நமக்கு அதனால பிரச்சனைகள் வந்ததில்லை. முன்னாடி பண்ண சட்டையர்னால அந்த பிரச்சனையெல்லாம் ரோட்டில் போய் நம்ம பண்ணப்போ வந்ததில்லை. இப்போ நிறைய கொடிகள்லாம் பார்த்துட்டே வரேன். இப்போ ரீசெண்ட் டைமில் கொடிகள்லாம் ரொம்ப பேசப்படுது. சரி நேராக வாங்க, ஏன் சுத்துறீங்க? இல்லை அது உங்களுக்கு இதில் புரிஞ்சிருச்சுன்றதுனால எப்போ எந்த கட்சியில் எங்கே சேர போறீங்க, இல்லை தனியாக கட்சி உருவாக்க போறீங்களா? மேண்டேட்டரியாக கேட்பாங்களே அரசியலுக்குள்ள. இல்லைங்க, எனக்கு முன்னாடி நான் அதான் சொன்னேன்ல, பொலிட்டிக்கல் செட்டர் பேச ஆரம்பித்தப்போ எனக்கு பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான வியூ வச்சுக்கணும், நாளைக்கு நம்ம முடிஞ்சா பாலிடிக்ஸ் பண்ணணும், அப்படிலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்லாம் ஒரு சமயம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறி இப்போ நம்ம என்னைக்கு இதை பேச வேணான்னு முடிவு எடுக்கிறப்ப அது ஒரு சுயநல முடிவுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த முடிவு எடுக்கிறப்ப அப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுரும். நான் பேசவே மாட்டேன் ஆனால் அது அப்படின்னு பண்ண முடியாது. ஒருவேளை எனக்கு திருப்பி இதெல்லாம் பேசுறதுக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கறதுக்கான என்னோட ஒப்பீனியன் பாயிண்ட்டை வைக்கிறதுக்கான முழு தைரியமும் சுதந்திரமும் கிடைக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் அதை நம்ம யோசிக்கும். இப்போ நீங்கள் கமல் சார்லேருந்து பேசும் உலகநாயகனில் ஆரம்பித்த நீங்கள் உலகநாயகனுக்காக மேரத்தான் ஒன்று பண்ணீங்க, அதுவும் சொல்கிறீங்க, ரஜினி சார்னு சொல்கிறீங்க. எப்படி நடந்தது? ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே நான் தலைவர் ஃபேன் தான். எப்படின்னா தலைவர் படம் பார்க்குறதுக்கு முன்னாடிலேருந்தே தலைவர் ஃபேன். வீட்டில் எங்கள் அக்கா அண்ணங்கள்லாம் சேர்ந்து எனக்கு பேர் விக்னேஷ் காந்த்னு வச்சது தலைவர் ஃபேனுன்றதுனால அவங்களாம் ஃபேன்ஸ். அவங்க கொடுத்த பில்டப்லேயே நான் ஃபேன் ஆகிட்டேன். படம் பார்த்து நாம ரொம்ப ஒரு சரியான ஒரு வயசு உள்ள நமக்கு இவர் ஃபேன் அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபேன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்துக்காரன். எந்த அளவு தலைவர் ஃபேன்னா கமல் சார் படத்தை நான் டிவிலே பார்க்க மாட்டேன், அந்த அளவுக்கு நான் வந்து தலைவர் ஃபேன். அப்படியெல்லாம் வளர்ந்து வந்துட்டு நவம்பர் 7 கமல் சாரினுடைய 60வது பர்த்டே ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இவருக்கு ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் வருது அப்படின்னு 2013. அப்போ நான் இருந்த ரேடியோவில் நான் கேட்குறேன், நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், ரேடியோவில் பண்ணுறது தான் எனக்கு ஆசை. அப்போ அந்த ரேடியோவில் என்ன சொல்லிட்டாங்க, இதை பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அது முடியலைன்னொன்னே சரி நம்மளே ஒரு வெப் ரேடியோ ஆரம்பிப்போன்னு வெப் ரேடியோ ஆரம்பிச்சு அந்த வெப் ரேடியோக்காக அந்த விஷயத்தை நான் பண்ணுறேன். அதை பண்ண போகிறவரையும் உண்மையிலேயே நான் கமல் சார் ஃபேன் இல்லைங்கிறத தாண்டி அவர் படத்தை கூட நான் பார்த்ததில்லை. ஆனால் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்காக ஒரு 10 நாள் ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு 180 பக்கமும் 200 பக்கமும் புக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணும், ஃபுல் கண்டென்ட் அவரை பற்றி. அந்த 180 பக்கத்தையும் படித்து முடிக்கிறப்ப உங்களால் அவரை தவிர்க்கவே முடியாது. அப்படி நான் படிக்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன இது பண்ணியிருக்காரு, என்ன அது பண்ணியிருக்காரு, என்ன எப்படி பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க தலைவர் ஃபேன் வந்து ஒரு சில இடத்துல ஏற்றுக்காமல் இருக்கும்ல வேறு நடிகர்களை. ஆனால் எனக்கு உலகநாயகனை பற்றி படித்து தெரிஞ்சு பேசுகிறப்ப நான் அதை லவ் பண்ணி தான் பண்ணேன். எனக்கு அது வந்து முழுசாக உள்வாங்கிக்கிட்டு தான் நான் பண்ணேன். இவரை கொண்டாடி தான் ஆகணும், அப்படி தான் பண்ணேன். இதை பற்றி சொல்கிறப்பெல்லாம், இந்த ரெக்கார்டை பற்றியோ இதை பற்றியோ வெளியில் சொல்கிறப்பெல்லாம் எனக்கு இந்த எண்ணமும் இருக்கும் கூடவே. தலைவருக்கு இப்படி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே பண்ணலையேன்னு. ஸோ தலைவருக்கு ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு சரி என்ன பண்ணலாம், அப்போது ஓகே 12 hours ஏற்கனவே நம்மளோட ரெக்கார்டு இருக்குது, அதை பிரேக் பண்ணி நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்றப்ப 50 hours பண்ணலாம் நம்ம. ஏன்னா 50வது வருஷம் 50 மணி நேரம்
பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் சூப்பர் ஸ்டார் எக்ஸலென்ட். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க ரஜினி சாரை பற்றி பேச? அவரை பற்றி பேசுறதுக்கு எதுக்கு ப்ரிப்பேர் ஆகும்? நம்ம தான் காலகாலமாக எல்லா பேர்கிட்டையும் சண்டை போட்டிருக்கவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் சண்டை போடுவோம். எப்போ தலைவரை பற்றி யார் பேசினாலும் என்கிட்ட பேச மாட்டாங்க. அதனால் இவன்ட்டா அதை மட்டும் பேசாதீங்கடா, நம்ம என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அங்கங்கே இப்போ பஞ்சு அருணாச்சலம் சாருக்கு நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணோம், பஞ்சு 18. அதுக்காக போய் தலைவரை இன்டர்வியூ எடுக்க போனால் அது ஒரு 1 hour அவர் பைட் மாதிரி கொடுத்தாரு, இன்டர்வியூவில் பைட் கொடுத்தாரு. அந்த 1 hour பைட்டை கேட்குறப்போ ஒரு வியப்பு. அப்புறம் பஞ்சு சாரினுடைய லைஃப்பை படிக்கிறப்ப அதுக்குள்ளே சூப்பர் ஸ்டாருக்கு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு போயிருக்கான்றப்ப அதில் ஒரு வியப்பு. எஸ்பி முத்துராமன் சாரை படித்தா அங்கே ஒரு வியப்பு, கேபி சாரை படித்தா ஒரு வியப்பு, ஆரம் வீரப்பனை படித்தா யாரை பற்றி படித்தாலும் அங்கே நமக்கு சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு வியப்பு இருக்குது. இதை ஒரே பதிவாக பண்ணணும், அதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட்டுன்ற ஆயுதத்தை எடுத்தோம். இது வந்து யாருக்குன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக தலைவரோட 50 கொண்டாட போகிறாங்கல்ல மற்றவங்க, அவங்க இதை ஒரு முறை கடந்து வந்துட்டாலே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ அதில் நீங்கள் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்காது, நீங்கள் தேடினதால உங்களுக்கு அந்த பாட்காஸ்ட் இப்போ கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு கண்ணில் ஜலம் வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எனக்கு 2 இன்சிடென்ட். அதில் ஒன்று வந்து பஞ்சு அருணாச்சலம் சார், அவர் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கார் தலைவரன் நிறைய இடங்களில். அது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல பிரியா படத்தினுடைய படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து கமிட் பண்ணுறாரு, வெளிநாட்டில் எடுக்கிறாங்க மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் ஃபஸ்ட் டைம் தலைவரை வச்சு. 35-40 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு தலைவரே நினைக்கும் போது 1,10,000 சம்பளம் நிர்ணயம் பண்ணுறாரு. பண்ணிட்டு சொன்னாராம், இல்லை ரஜினி உன்னோட வேல்யூ இப்போ வெளில பெருசு, ரொம்ப பெருசு, அதை கம்மி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் பஞ்சு அருணாச்சலம். இன்னொன்று கேபி சாரை பற்றி ஒன்று, முத்துராமன் சார் எடுக்கக்கூடிய ஒரு படத்தில் கேபி சார் ப்ரொடியூசர். அப்போ அவர் நீ எப்படி ஃபைட்லாம் எடுக்கிறேன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. வாங்கன்னு சொன்னோன்னே எஸ்பி முத்துராமன் சார் படம் அது, இவர் போய் உட்காரார். ஜென்ரலாக கேபி சார் மற்றவங்க டைரக்ட் பண்ணுற படங்களுக்கு போனால் பேசவே மாட்டாராம், ஏன்னா அது வந்து அவர் அந்த கிராஃப்ட்டுக்கும் டைரக்டரும் கொடுக்குற மாதிரியா. ஒரு ஸ்டண்ட் ஒன்று எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தலைவர் மேலே தீப்பந்தத்தை அடிக்கிற மாதிரி ஸ்டண்ட்டு, அதில் அவர் மிஸ் ஆவார். 3-4 பேர் அடிப்பாங்க. இந்த ஷாட்டை பார்த்தோன்னே கட் அப்படின்னு ஒரு சவுண்டு, திரும்பி பார்த்தா கேபி சார் கட் சொல்லிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம், அவர் அப்படி பண்ணவே மாட்டார், பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்புறம் எஸ்பி சாரும் கட் சொல்லிட்டு என்னன்னு கேட்குறப்ப, இல்லை இதெல்லாம் பண்ணாதீங்க, என்ன இதை வச்சு அடிச்சுட்டு இருக்கீங்க, தீப்பந்தம் மேலே பட்டால் என்ன வருது. அப்புறம் இல்லை சார் ஃபுல் சேஃப்டியோட ப்ரிகாஷன்ஸோட தான் எடுக்கிறோம். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ரஜினி வேணும், எனக்கு ரஜினி முக்கியம் அப்படின்னு எனக்கு இப்போ சொல்கிறப்ப கூட கண்ணுங்க தான். இந்த 2 தருணங்கள் வந்து எனக்கே ரொம்ப, இந்த மாதிரி மனிதர்கள் அவரை சுற்றி இருந்திருக்காங்கல்ல, அவரோட எண்ணத்துக்கு தான் அது. அவரும் இது மாதிரி யோசிக்கிறவர் தான், அவருக்கும் இப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்ற நினைக்கிறப்ப ரொம்ப. Mizaj, the ultimate destination for men's wedding suits. டார்லிங் 10 கோடி தீபாவளி பரிசு மழையின் அப்ளையன்சஸ் திருவிழா. ரூபாய் 665 முதல். அன்புடன் டார்லிங்.